வணக்கம். தற்போது 27ஆம் தேதி, நாளை திங்கட்கிழமை, நவம்பர் 27, 2025. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்று தினப்பலன் பார்க்கலாம். இதில் மேஷ ராசி, முதலாவது ராசியான மேஷ ராசிக்கு அருமையான நாளாக தெரிகிறது. இதில் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கும் மரணில் பிறந்தவர்களுக்கும் மிக யோகமாகவே இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கும் பரவாயில்லை. ஆக மொத்தம் மேஷராசிக்கு மிக உன்னதமான நாள் என்று நம்பலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் 8ஆம் வீட்டிலிருந்து சந்திராஷ்டமாகிறது. எனவே மறதியினாலும் சில தொல்லைகளும் தடைகளும் இருக்கலாம். எனவே பிரயாணத்தில் மட்டும் கவனம் செலுத்தி பேச்சில் சற்று நிதானத்தை உபயோகப்படுத்தி சரி செய்து கொள்ள வேண்டும். ஓகே. மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான நாளாக தெரிகிறது. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையாக இருக்கும் என்று நம்பலாம். புனர்பூசம் சுமார் தான் இருந்தாலும் கூட திருவாதிரை மாதிரி புனர்பூசத்துக்கு அவ்வளவு அருமையாக இல்லாவிட்டாலும் சுமாரான நன்மைகள் நடைபெறும். எனவே மிதுன ராசிக்கு ஒரு ஆவரேஜான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். திருவாதிரைக்கு மட்டும் யோகமான நாளாகவே கருதலாம். சரி. கடகராசியை பொறுத்தவரையில் இவர்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையான நாளாக தெரிகிறது. புனர்பூசத்தை விட பூசம் பரவாயில்லை, பூசத்தை விட ஆயில்யம் பரவாயில்லை என்ற வகையில் மிக நன்றாகவே இருக்கிறது. இது தவிர இவர்களுக்கு கடகராசிக்கு கடன் வசூலாகும் அல்லது புதிய கடன் கிடைக்கும். ஒரு சுமாரான நாளாக ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சிம்மராசி நேயர்களுக்கு மிக நன்றாகவே இருக்கிறது என்றாலும் கூட மக நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை அள்ளித் தருகிறது. பூர நட்சத்திரக்காரர்கள் புதிய விஷயங்கள் எதையும் தொடங்கக்கூடாது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்லை, ஆவரேஜாக சில நன்மைகளை அடையலாம். கன்னிராசி அன்பர்களில் ஹஸ்தத்திற்கு மிக அருமையான நாளாக தெரிகிறது. சித்திரைக்கு சுமாரான நாளாகவும் உத்திரத்திற்கும் ஹஸ்தத்திற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. அதிலும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பான நாளாக, தெய்வ அனுகூலமான ஒரு நாளாக, அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கிறது. துளாராசி அன்பர்களில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகோன்னதமான நற்பெயரும் புகழும் வருமானமும் கிடைத்து, நல்ல சகாயமும் கிடைத்து, உதவிகளும் கிடைத்து பாராட்டு பெறுவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாரான பலன்களே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சரியாக இல்லை. எல்லா விஷயங்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களில் அனுஷ நட்சத்திரத்துக்கு எல்லா விதமான சகாயங்களும் மிக அருமையான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். மற்றபடி விசாகமும் கேட்டையும் ஒரு சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம். மோசமாக இல்லை, இருந்தாலும் சுமார் தான். அனுஷம் என்பது நினைத்ததெல்லாம் பொன்னாகும் நல்ல நாளாக இருக்கு. சரி. தனுசு ராசி மூல நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அபாரமான பணவரவும் அற்புதமான யோகங்களும் இருக்கிறது. திடீர் பணவரவு, திடீர் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வருவதால் பூராட நட்சத்திரக்காரர்கள் எந்த தொழிலையும் புது முயற்சியும் இறங்கக்கூடாது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையாகவும் சகாயமாகவும் இருக்கிறது. நன்மையாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மகர ராசிக்காரர்களில் சந்திரன் நட்சத்திரமான திருவோணம் மிக அருமையான நற்பலன்களை பெறும். உத்திராடமும் நல்ல பலன்களை பெறும். ஆனால் இந்த அவிட்ட நட்சத்திரம் நன்மைகளை பெறாது. அவிட்டத்திற்கு நிச்சயமாக நிறைய செலவினங்கள் ஏற்படும், அல்லது உடல் உபாதை ஏற்படும், அல்லது தூக்கமின்மையாகும். சரி. கும்பராசி நேயர்கள்
இதில் சதய நட்சத்திரம் மட்டும் மிக பிரமாதமாக பாராட்டுக்களுடன் இருக்கும். அதே சமயம் பணவரவும் நன்றாக இருக்கும். கடனும் கிடைக்கும். கடன் வசூலும் ஆகும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் உண்மைகளே நடக்கும். பிரயாணங்களும் வெற்றிகரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களும் நிச்சயமாக இந்த சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரும் நன்மையை அடைவார்கள். மற்றபடி ரேவதியும் பூரட்டாதியும் சுமாரான பலன்களை பெறுவார்கள் என்றாலும் எல்லோருக்கும் பொதுவாக மீனராசிக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு, நல்ல அதிர்ஷ்டம், குழந்தைகளாலும் பூர்வீகத்தாலும் நன்மைகள் என்று நற்பலன்கள் அதிகமாகவே தெரிகிறது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் லாங் வீடியோக்களை பார்த்து 12 ராசிக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு நாள் பலனையும் தெரிந்து கொண்டு மேற்கொண்டு பற்பல நல்ல விஷயங்களை, நல்ல ரகசியங்களை, ஜோதிட விஷயங்களை அறிந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.